பிரியமான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 25 முதல் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை சிந்தித்தோம். தொடர்ந்து 11, 12ஆம் வசனங்களை பாருங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது என்பது போல தோன்றச் செய்கிறது, இல்லையா? நம்மை கலங்க பண்ணும் காரியங்கள், நம்மை துக்கப்படுத்தும் காரியங்கள் நமக்கு எதிராக பொங்கி வருவதை நாம் கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட வேளையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்றும் கடந்த காலங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் தேவனுடைய கிருபைதான் என்பதையும் உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையாகவே உணர்ந்தவர்களாய் உதடுகளினாலே அதை தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். இங்கேயும் யாக்கோபு உண்மையாகவே தேவனை நோக்கி அழுகிறான். தேவனை பார்த்தவன் ஜெபிக்கும் பொழுது, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே என்றுதான் ஆரம்பிக்கிறான். என்றாலும் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று தனது பயத்தை வெளியரங்கமாய் அறிக்கையிடுகிறான். அந்த இரவு அவனுக்கு மிக துக்கமான ஒரு இரவுதான். அவனுடைய வாழ்க்கையிலே தானும் தன் குடும்பமும் ஜீவன் தப்ப வேண்டுமென்ற ஒரே ஒரு வாஞ்சையை தவிர வேறு எந்த வாஞ்சையும் அவனுக்கு இருந்ததாக தெரியவில்லை. தொடர்ந்து பாருங்கள், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து, யாக்கோபு தனது ஆடுகளை லாபான் எடுத்துக்கொண்ட பொழுது மிகவும் எரிச்சலாகவும் கோபமாகவும் சம்பளத்தை மாற்றுவதை குறித்து பேசினான். இப்பொழுது மிக தாராள மனதுடையவனாய் தன் சகோதரனுக்காக இத்தனை அதிகமான மிருக ஜீவன்களை பிரித்தெடுக்கிறான். வசனம் 16 பாருங்கள். வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி. அருமையானவர்களே, இது யாக்கோபின் மற்றும் ஒரு தந்திரம். மிக உன்னதமான வெகுமதிகளை முதலாவது தன் சகோதரனுக்கு அனுப்புகிறான். முதலாவது செல்லும் 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் பார்த்தவுடனே அதை ஓட்டிச் சென்ற வேலைக்காரர்களை பார்த்து, இது என்ன என்று ஏசா கேட்பான். அப்பொழுது இந்த வேலைக்காரன் ஏசாவை பார்த்து, இது உமது சகோதரனாகிய யாக்கோபு உமக்கு அனுப்பிய வெகுமதி என்று கூறுவான். அப்பொழுது ஏசா அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டு யாக்கோபை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு மீண்டும் வருவான். சிறிது தூரம் அவன் வந்த பிறகு 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பார்ப்பான். அப்பொழுது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று வேலைக்காரர்களை பார்த்து கேட்பான். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள், யாக்கோபு என்னும் எங்கள் எஜமான் அவருடைய சகோதரனாகிய ஏசா என்பவருக்கு அனுப்பியிருக்கிற வெகுமதியை கொண்டு செல்கிறோம் என்று சொல்வார்கள். உடனே ஏசா, நான் தான் ஏசா, என்னை நம்புங்கள் என்று சொல்லுவான். இவ்வாறாக தொடர்ந்து ஒவ்வொரு மந்தையாக அவன் சந்தித்து இறுதியாக யாக்கோபை சந்திக்கும் நேரம் வரும்பொழுது அவனுடைய இருதயம் மென்மையாகிவிடும் என்ற எண்ணத்தினாலேதான் யாக்கோபு இத்தனை ஆயத்தங்களையும் இத்தனை பரிவாரங்களையும் திட்டமிட்டு செயல்படுகிறான். யாக்கோபு தேவனிடத்திலே ஜெபித்து தேவனுக்கு நினைப்பூட்டினான். என்ன சொல்லியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று ஜெபித்திருப்பான். ஆனால் உண்மையாக அவன் தேவனை விசுவாசித்தானா? இல்லை பிரியமானவர்களே. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை பாருங்கள். முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன்? எங்கே போகிறாய்? உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால்,
நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு, பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். அருமையானவர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல யாக்கோபின் திட்டம் இதுதான். ஏசா ஒவ்வொரு மந்தைகளை பார்க்கும் பொழுதும் அந்த வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரும், இது ஏசாவாகிய அவருடைய சகோதரனுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, அவர் பின்னாலே வருகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அவனுடைய இருதயம் சாந்தப்படும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறான். வசனங்கள் 21 முதல் 23 வரை பாருங்கள். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அருமையானவர்களே, யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான அனுபவத்தை அந்த இரவிலே அவன் பெற்றுக்கொள்கிறான். யாப்போக்கு என்கிற ஆற்றின் அடுத்த பகுதி மிகவும் தனிமையான ஒரு இடமாகும். அது மிகவும் பாலைவனமான ஒரு பகுதி. 2 குன்றுகளுக்கு இடையிலான ஒரு பகுதி. அது மலைப்பாங்கான பிரதேசமாகவும் அது இருக்கிறது. அந்த இரவிலே யாக்கோபு அந்த இடத்திற்குத்தான் வந்து சேர்ந்தான். அன்று அவன் ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இல்லை, சந்தேகங்களும் பயங்களும் நிறைந்தவனாயிருக்கிறான். எதை விதைத்தானோ அதை அறுக்கும் சூழ்நிலையிலே இருக்கிறான். ஏசாவுக்கு வெகுமதியை அனுப்பி வைத்தான். தேவனாய கர்த்தர் யாக்கோபை பார்த்து, சேஷ்டபுத்திர பாகத்தை நீ அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை தவறான முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறவில்லை. தேவன் ஏற்கனவே அவனுக்கென்று ஆசீர்வாதங்களை தீர்மானித்து விட்டார். அந்த இரவிலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நதிக்கு அப்புறத்திலே அனுப்பிவிட்டு அவன் தனித்திருக்கிறான். ஏனென்றால் ஒருவேளை அவன் நினைக்கும் நேரத்தை விட முன்னதாக ஏசா வந்து சேர்ந்து அவனை சந்தித்தாலும் அவனை மட்டுமே கொண்டு போடுவானே ஒழிய அவனுடைய குடும்பம் தப்பித்துக் கொள்ளும் என்று எண்ணுகிறான். எனவே யாக்கோபு தனித்திருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி. இந்த வேத பகுதியை குறித்து பலர் பலவிதமாய் விளக்கம் கொடுக்கலாம். யாக்கோபு ஒரு புருஷனோட மல்யுத்தம் செய்தான் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, அந்த இரவிலே யாக்கோபு யாருடனும் சண்டை செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. அவனுடைய முதுகுக்கு பின்னாலே மாமனாகிய லாபான் இருக்கிறான். யாக்கோபை குறித்து ஒருபொழுதும் நன்மையான காரியத்தை சிந்திக்காதவன் அவன். யாக்கோபுக்கு எதிராக ஏசா வந்து கொண்டிருக்கிறான். இந்த 2 பேரோடும் யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடிய மனநிலையோ தகுதியோ அவனுக்கு கிடையாது. கடினமான ஒரு இடத்திற்கும் பாறைக்கும் இடையிலே அவன் மாட்டிக்கொண்டான். எந்த பக்கத்திலே திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் அருமையானவர்களே, மற்றொரு எதிரியோடே போராட அவன் ஆயத்தமாயிருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அந்த இரவிலே அவன் தனித்திருந்தான். ஏனென்றால் அவன் தனியாக இருக்க விரும்பினான். யாரோடும் யுத்தம் செய்ய அவன் ஆயத்தமாக இல்லை. அப்படி என்றால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த இரவிலே யாக்கோபோடு போராடியது யார்? இதை குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அன்று யாக்கோபோடு போராடியது இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றும் முன் இருந்த கிறிஸ்துவே. இதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இருக்கிறது. ஓசியா 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். ஓசியா 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அருகிலே வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் தயவு கூர்ந்து நீங்களும் எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார்.
அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். பிரியமானவர்களே, அது யெகோவாதான். கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வருமுன் அவர் செய்த ஒரு மகத்துவமான செயல். இப்பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. யாக்கோபு எளிதாக விட்டுவிடுகிறவனாக இல்லை. எப்பொழுதுமே அதுதான் அவனுடைய குணநலன். தன்னோடு போராடுகிறவரோடு தொடர்ந்து போராடுகிறான். இறுதியாக அவனோடு போராடினவர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அது சுளுக்கிற்று. வசனம் 26 பாருங்கள். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இப்பொழுது என்ன நடந்தது? யாக்கோபு அவரை விடுவதாக இல்லை. அவன் போராடவும் இல்லை. தன்னோடு போராடினவரை பிடித்து கொண்டிருக்கிறான். தேவனோடு போராடுவதனாலோ எதிர்ப்பதனாலோ எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறான். தேவனோடு ஒத்து செல்ல வேண்டுமென்றால் அவருக்கு அர்ப்பணித்து அவரை எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். ஆபிரகாம் இதை கற்றிருந்தார். எனவேதான் தேவன் கூறிய காரியங்களுக்கு ஆபிரகாம் சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே என்று சொன்னார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக அவர் தேவனை சார்ந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? எப்பொழுது நீங்கள் பரிபூர்ணமாக கர்த்தரையே எல்லா காரியத்திற்கும் நம்புவீர்கள்? எப்பொழுது எல்லா சூழ்நிலையிலேயும் அவரையே பற்றி கொண்டிருக்க போகிறீர்கள்? உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்களை பாருங்கள். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அருமையானவர்களே, இனி அவன் யாக்கோபு என்று அழைக்கப்பட போவதில்லை. யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள். ஆனால் இனி அவருடைய பெயர் இஸ்ரவேல். காரணம், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். இனிமேல் இஸ்ரவேலின் குணங்கள் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். தொடர்ந்து 29, 30ஆம் வசனங்களை பார்ப்போம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தன்னோடு போராடியவர் தேவனே என்பதை உணர்ந்தவனாக அவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். அப்படி அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்க துவங்குகிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று உங்களோடு போராடி கொண்டிருப்பது தேவன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையையும் அவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்களை பாருங்கள். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. தேவன் யாக்கோபை பிடிப்பதற்காக அவனை முடமாக்க வேண்டியதிருந்தது. ஆனால் தேவன் அதை செய்தார். முதலாவதாக, இவன் விட்டு கொடுக்கிறவனாக இல்லை. இவனுக்கு ஒரு சில பிடிமுறைகள் தெரிந்திருக்கும், அதை கொண்டு வென்றுவிடலாம் என்று எண்ணினான். ஆனால் சற்று நேரத்திலே தான் மேற்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். என்றாலும் அவன் தன்னை பரிபூர்ணமாக விட்டு கொடுக்கவில்லை. எனவே தேவன் என்ன செய்தார்? அவருடைய வலிமையினாலே யாக்கோபை தொட்டார். அருமையானவர்களே, உடல் தொடப்படுவது வேறு, உள்ளம் மாற்றப்படுவது வேறு. தேவன் இருதயத்திலே கட்டாயமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர் அல்ல.
அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய தொடுதலை உணர்ந்து இருதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. கவனித்தீர்களா? தேவன் எப்படி செயல்பட்டார்? யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டார். தேவனுடைய ஒரு விரலின் தொடுதலினாலே மனிதன் உதவியற்றவனாகிறான். தேவன் அவனுடைய தோளை பிடித்து அவனை கீழே தள்ளவில்லை, தொடை சந்தை தான் தொட்டார். எனவே யாக்கோபு தொடர்ந்து அவரை பிடித்து கொண்டே நிற்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், நான் போகட்டும், பொழுது வெடிகிறது என்றார். அப்பொழுதுதான் யாக்கோபு, இல்லை, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேண்டுமென்றால் பொழுது விடியும் முன்னே ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் கடந்து வாருங்கள். உலகத்தின் சத்தம் உதிக்கும் முன்னே அவரை தேடி வாருங்கள். அவருடைய பாதத்திலே காத்திருங்கள். அவர் இன்றும் உங்களோடு பேசுவார். தேவன் இல்லாமல், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவனை ஒப்புக் கொடுக்கிறான். ஒருவேளை உடனடியாகவே அவனுடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றத்தை காண முடியவில்லை. அநேக காரியங்களை நாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாயிருக்கிறது. எனவே பல முறை இந்த மனிதனும் பின்வாங்கினான். ஆனால் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை அவன் காண ஆரம்பிக்கிறான். யாக்கோபை குறித்து நாம் கற்று முடிக்கும் முன்னதாக எப்படி அவன் தேவனுடைய மனிதனாய் இருந்தான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவனுடைய தகப்பன் வீட்டிலே யாக்கோபை பார்த்தோம். பின்னால் ஆரானிலே அவனை நாம் பார்த்தோம். அங்கேயெல்லாம் அவன் மாம்சீக மனிதனாய் இருந்தான். இங்கே பெனியேல் வரும்பொழுது யாப்போக்கே நதி அண்டையிலே போராடுகிற ஒரு யாக்கோபை பார்க்கிறோம். இதற்கு பின்னால் எகிப்திற்கு செல்லும் வரை ஒரு விசுவாச மனிதனாக அவனை நாம் பார்க்கலாம். முதலாவது, மாம்சத்திற்கு அடுத்த மனிதன், போராடி கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தவன் இறுதியிலே விசுவாச மனிதனாய் மாறினான். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலேயும் தரிசு பட்டணத்தைச் சேர்ந்த சவுல் தனது வாழ்க்கையிலே உள்ள போராட்டத்தை குறித்து ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே 3 காலகட்டங்கள் இருந்தது. அவர் மனம் திருந்திய பொழுது முழுமையாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்று எண்ணினார். இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட தவறு செய்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரிபூர்ணமாக கிறிஸ்துவை போல வாழலாம் என்று எண்ணுகிறார்கள். அது எளிது என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அதுதான் கடினமான பகுதி. இந்த இடத்திலே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது போராட்டத்தை குறித்து சொல்கிறார். ரோமர் 7:19 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்கிறார். பழைய சுபாவத்திலே நன்மை எதுவும் இல்லை என்பதை கண்டுகொண்டது மட்டுமல்ல, புதிய சுபாவத்திலேயும் எந்த பலனும் வல்லமையும் இல்லை என்பதும் கண்டுகொண்டார். இறுதியாக அவருடைய குரலை நாம் ரோமர் 7:24 வாசிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தொடர்ந்து ஒரு காரியம் நடைபெறுகிறது. 25ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான சகோதரனை, சகோதரியே, அவர் மூலமாகவே எல்லா காரியங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அங்கேதான் நமக்கு உதவி இருக்கிறது. அவர் மூலமாகவே நமக்கு உதவி வரப்போகிறது. ரோமர் 7:25 பின்பகுதி, ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை பிரியமானவர்களே. பழைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் அதால் செய்ய முடியாது. சொல்லப்போனால் அது தேவனுக்கு எதிராக செயல்பட துடிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். நம் மாம்ச சரீரத்திலே நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இறுதியாக தூய ஆவியானவருக்கு விட்டுக் கொடுப்பதனாலே கிடைக்கும் வெற்றியை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுகொண்டார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடிகிறது. எப்படி ஒருவருடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ள முடியும்? பரிபூர்ணமாக அவருக்கு நம்மை நாம் அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் வரை அதை செய்ய முடியாது. ஒப்புக் கொடுத்தல் என்று சொல்வதென்றால், மறுபடியும் பிறந்த மனிதனாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அனுதினமும் தேவனுடைய சித்தத்திற்கு என்று ஒப்புக் கொடுப்பது.
அதைத்தான் யாக்கோபு செய்தான். யாக்கோபு வெற்றி கண்டான். போராடியதினாலே அவன் வெற்றியை பெற்றுக்கொள்ளவில்லை, விட்டு கொடுத்ததினாலேயே அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான். ஏன் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது? 1 கொரிந்தியர் 10:11 பாருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் நீங்கள் தேவனோடு போராடி கொண்டு இருப்பீர்கள் என்றால் போராடுவதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, என்னாலே முடியாது, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை எனக்கு தாரும், உமக்கு பிரியமானதையே விரும்ப, உமக்கு பிரியமானதையே செய்ய உம்முடைய தூய ஆவியின் பலனை தாரும் என்று கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைக்க ஆவலுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏன் எனக்கு இந்த சோதனை என்ற கேள்விக்குறியோடு இருக்கும் சகோதரனே, சகோதரியே, பழைய மனுஷன் மரண பரியந்தம் நமக்குள்ளேதான் இருப்பான். ஆனால் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய மனுஷன் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது வெற்றியோடு வாழ அவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆலோசனை தேவை என்றால் எங்களுக்கு நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஆவலோடு காத்திருக்கிறோம்.